சின்னத்திலே போட்டியிடுகிறேன், எனக்கு வாக்களியுங்கள். இந்த தொகுதியிலே நீதியும் நேர்மையும் நிலைத்து நிற்க பாடுவது மீண்டும் ஒரு புதுமையான ஆட்சி, புரட்சி தலைவி ஆட்சி அமைய வேண்டும் என்று கேட்டு இது உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை தேர்வோகி பாண்டியவர்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிற உங்கள் வீட்டு பிள்ளை இது வந்து கொண்டிருக்கிறார். தங்க தமிழுக்கு வங்கா தேர்வோகி வி பாண்டியவனால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் முதல் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சூழலிட்டு உறுதி கூறுகிறேன், உளமாற உறுதி கூறுகிறேன். நான் ஏற்கனவே காரைக்குடி தொகுதியில் நின்றிருக்கேன், நாடாளுமன்ற தேர்தலில் நின்றிருக்கேன். இது நான் பிறந்த வளர்ந்த என்னுடைய சொந்த தொகுதி. ஏற்கனவே அம்மாவின் பிள்ளைகள் தனித்து நின்றோம். இப்பொழுது அம்மாவின் பிள்ளைகள் ஒற்றுமையாக நிற்கின்றோம், ஒன்றாக நிற்கின்றோம், மோடியின் ஆதரவோடு நிற்கின்றோம், அனைத்து கூட்டணியோட ஆதரவோடு நிற்கின்றோம். உறுதியாக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன். இருக்கு நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா வேலை வாய்ப்பு தான் முதல் திட்டம். ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்து இந்த இடத்தை பிடித்தவன். எனக்கு தெரியும் கஷ்டம் என்றால் என்ன என்று. ஏன்னா இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிற்கிற வேட்பாளர்கள்ல நான் என் சொந்த ஊர் தேர்வோகி, கண்ணங்குடி ஒன்றியம், நான் படித்தது சாக்கோட்டை ஒன்றியம், ஆம்பக்குடி, தேவகோட்டை NSM ஸ்கூலு. இப்போ நான் 16 வருஷமா காரைக்குடி நகரத்தில் வசிக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன தேவைங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பிரதான தேவையே வேலை வாய்ப்பு தான். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாருங்க, எல்லார் வீட்லையுமே ஒரு வீட்டில் கூட இங்கே ஆண்கள் இருக்க முடியாது. காரணம் வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாட்டு வெளியில தான் இருக்கிறோம். இங்கே வந்து கண்டிப்பாக தொழில்துறையை கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை, முதல் விஷயமாக இருக்கும். 50 ஆண்டு காலமெல்லாம் பெரிய பெரிய பதவிகளை வைத்தவர்கள் செய்ய முடியாத மக்கள் செல்வர் டிடிவியுடைய உதவியோடு அன்பன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைய போகிற ஆட்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தான் அதிகமாக மக்களுக்கு நல்லது செய்தார் என்ற பெருமையை கண்டிப்பாக வாங்குவேன். அவர் சீமான் ஒரு கட்சியோட தலைவர். அவரை பற்றி விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. நான் மண்ணின் மைந்தன், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றது தெரிந்தவன். அதனால எங்களை பொறுத்தவரை எங்களுக்கும் பிரதான கட்சியான திமுக காங்கிரஸ் தான் போட்டி இருக்கும். அந்த போட்டியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 4 முனை போட்டிங்கிறதே ஒரு இமேஜ் தான், சும்மா ஒரு கற்பனை தானே, அதை விட இங்கே போட்டி 4 முனை போட்டி கிடையாது. நான் போன முறை தனியார் என்று வாக்குகளை பிரித்தேன் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு வாக்குகளை பிரிக்கின்ற இடத்துல தான் அவர்கள் இருப்பாங்களே தவிர வெற்றி பெறுகின்ற இடத்துல அந்த போட்டியில அவங்க இருக்க மாட்டாங்கிறதா என்னுடைய அரசியல் அனுபவம். கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் தேர்போக்கி வி பாண்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவரும் அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவரும் வெற்றி பெறுவதற்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.